வணக்கம் நண்பர்களே. ஆண்கள் மனமும் பெண்கள் மனமும் ஒன்று போல சிந்திப்பதில்லை. வேறு வேறு விதமாகத்தான் சிந்திக்கின்றன என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுல பல விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன், பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயமா பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கணவரால் மனைவியிடம் ஒரு நல்ல பேர் வாங்க முடியுமா? ஒரு பாசிட்டிவ், ஒரு ஒரு மார்க், ஒரு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்குமா? இல்லை ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்குமா பேசும்போது? அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சீரியஸாக யோசிக்கணும். நிறைய நேரம் ஆண்கள் பேசும் பொழுது மனைவியிடம் ரெட் சிக்னல் தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதிகமான நெகட்டிவ் மார்க் தான் கிடைக்கிற மாதிரி இருக்க தவிர பாசிட்டிவ் மார்க் கிடைக்கல. அதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் கணவர்களுக்கெல்லாம் ஆண்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு காஷன், எச்சரிக்கை பதிவு என்னன்னு கேட்டால், உங்கள் மனைவி சொல்லாமல் நீங்களே கடையில் பூ வாங்கி கொண்டு சென்றிருக்கிறீர்களா வீட்டுக்கு? மனைவி கேட்காமலே வீட்டுக்கு பூ வாங்கிட்டு போயிருக்கீங்களா? ரொம்ப ரேர், வெரி வெரி ரேர். ஏதாவது எக்ஸப்ஷனாக 1% 2% இருக்கலாம். ஆனால் அவர்களும் சரி சொல்லியே வாங்கிட்டு சொல்லியே மறந்து போய் கெட்ட பேரை வாங்கினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது 50-60% இருப்பாங்க, மறந்து போயிடும். மனைவி சொல்றது கண்டிப்பாக மறந்து போயிடும். சரி, பூ வாங்கிட்டு போகிற ஆண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கை பதிவு. ஏன்னு கேட்டால், பூ வாங்கி கொண்டு கொடுக்கும்போது வாய் மூடிக்கிட்டு, ஒரு செல்லோட்டை போட்டு மூடிக்கிட்டு, பிளாஸ்டர் போட்டு மூடிக்கிட்டு பூவை மட்டும் கொடுக்கணும். ஏங்க அப்படி அப்படின்னு கேட்டால், பூ வாங்கி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க? இந்த வச்சுக்கோ பூ, முழம் எவ்வளோ தெரியுமா? 60 ரூபா. இப்படி சொல்லிட்டு பூவை கொடுத்தா அது அன்பின் அடையாளமாக தெரியும். நீ ஒவ்வொன்றும் கணக்கு பார்த்துட்டு இருக்கியா, ஒவ்வொன்றும் செலவு எழுதிட்டு இருக்கியா நீ? இப்படிங்கிற ரீதியில் பார்க்கும்போது இன்னொரு நெகட்டிவ் மார்க் தான் கிடைக்கும். அதனால பூ வாங்கிட்டு சொன்னா ஞாபகம் வச்சு கொடுங்க. கொடுக்கும்போது வாயை மூடிட்டு விலையை சொல்லாமல் கொடுத்துட்டு போகணும். சந்தோஷமா கொடுக்குற மாதிரி நடிக்கவே செய்யணும். அவ்வளோதாங்க. இது போல பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் நண்பன் அரசு சண்முக சுத்ரா.